அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். அதாவது நம்ம சேனல்ல நெறைய கவுன்சிலிங் ரிலேட்டடா நெறைய அப்டேட்ஸ் வந்து குடுத்துட்டுருக்கோம். அதில ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் நம்ம கேட்குறோம். சார் எனக்கு வந்து ரவுண்ட் 1ல எனக்கு வந்து ஆயுர்வேதால ஒரு பி.ஃபார்ம் வந்து கிடைச்சிருக்கு சார். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா இந்த மாரி இன்ஸ்டிடியூட்ல டாப் இன்ஸ்டிடியூட்ஸ்ல கிடைச்சிருக்கு. பட் ஆனா எனக்கு ஆயுர்வேதா பி.ஃபார்ம் படிக்கிறதுக்கான விருப்பம் எனக்கு இல்ல சார். நான் திரும்பவும் இது ஜாயின் பண்ணாம ஏன்னா நான் வந்து சென்னையில இருக்கேன். திரும்பவும் நான் போய் குஜராத்லாம் போயிட்டு, திரும்பவும் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்து என்னால இது பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு வந்துட்டு நான் வந்து செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படின்றது அவங்களோட கொஸ்டின். சரி, ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் வழி இருக்கான்னு கேட்டா, அதுக்கான ஆப்ஷன்ஸ பார்ப்போம். அப்போ நீங்க வந்து இந்த இதில நீங்க குஜராத் போகல. இதே மாரி நெறைய பேர் வந்து ஒரு வேள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இதா கிடைச்சிருக்கும். வேற ஏதாவது கோர்ஸ்க்காக இல்ல ஸ்டேட்டே போதுன்னு நெனச்சிட்டு இருக்கலாம். கிடைச்சு நீங்க வந்து சென்னை போய் ரிப்போர்ட் பண்ணலாம் விரும்பல. அப்படின்னாலும் இதே சினாரியோ தான் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு மட்டும் சொல்றேன். சரி, இப்போ நீங்க வந்து ஃப்ரீ எக்ஸிட் அதாவது சீட் வந்து அலாட் ஆயிடுச்சு. அலாட் ஆகுச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது எப்போ அப்படின்னா, நீங்க அதாவது குஜராத்தில போயிட்டு ரிப்போர்ட் பண்ணல. உங்களுக்கு கிடைச்ச இன்ஸ்டிடியூட்ல போய் ரிப்போர்ட் நீங்க பண்ணவே இல்ல. வீட்லயே இருந்துட்டீங்க. அப்படின்னா, அதுக்கு பேரு ஃப்ரீ எக்ஸிட்ன்னு சொல்றோம். இன்கேஸ் சீட் வந்து அலாட் ஆகல அப்படின்னா, நீங்க தாராளமா ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. இப்ப அலாட் ஆனவங்க போய் ஜாயின் பண்ணிட்டா பிரச்சனை இல்ல. பட் உங்க கேஸ்ல நீங்க ஜாயின் பண்ண போறதில்ல. ஸோ, இஃப் நாட் ரிப்போர்ட்டிங் நாங்க அங்க போய் ரிப்போர்ட் பண்ணலனா, இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஃப்ரீ எக்ஸிட். சரி, முடிஞ்சது. அதன் பிறகு, சார் இப்போ வந்துட்டு நான் வந்து அப்கிரேடேஷன் அந்த விஷயம்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். சரி, இப்போ வந்து ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயமும் இதில சேர்த்து வந்து சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். இந்த ஃப்ரீ எக்ஸிட்ல ரூல்ஸ் ரவுண்ட் 1ஓட ரூல்ஸ் மட்டும் நீங்க கண்டிப்பா வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதில கேண்டிடேட் வில்லிங் டூ ஜாயின் த அலாட்டட் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது ப்ரொவிஷன் என்னன்னா, நீங்க எந்த அலாட்டட் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ, அங்க போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ரூல். 2வது கேண்டிடேட் வில்லிங் டூ ஜாயின் த அலாட்டட் இன்ஸ்டிடியூட் அண்ட் வெயிட் ஃபார் த அப்கிரேடேஷன் ஆஃப் சீட் டியூரிங் ரவுண்ட் 2. அதாவது நீங்க வந்துட்டு கேண்டிடேட் உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு. பட் ரவுண்ட் 2ல அப்கிரேட் பண்ணி வேற ஏதாவது சீட் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜாயின் த ஆர்1 அலாட்டட் இன்ஸ்டிடியூட். ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். அந்த ஜாயின் பண்ண இன்ஸ்டிடியூட்ல வில்லிங்னஸ் ரிப்போர்ட்னு ஒண்ணு சொல்லுவோம். அத சப்மிட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண பிறகு கவுன்சிலிங் நீங்க வந்து ஃபர்தர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் 2வது கிரைட்டீரியா. 3வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, கேண்டிடேட் நான் வில்லிங் டூ ஜாயின் த அலாட்டட் இன்ஸ்டிடியூட். சார் எனக்கு வந்து ரவுண்ட் 1ல அலாட் ஆயிடுச்சு. பட் ஆனா அவ்வளோ தூரம் இருக்கு. இப்ப இதே மாரி ஒரு நண்பர் வந்து கேட்டாரு, சார் எனக்கு வந்து ஐ மீன் முகில் கேட்டாரு அப்படின்னா, சார் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, மேகாலயால பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூட்ல எனக்கு ஹோமியோபதி நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல கிடைச்சிருக்கு சார். பட் ஐ அம் நாட் வில்லிங் டூ ஜாயின். எனக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு சார். ஆ இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்லாம் என்ன பண்றது அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. பிகாஸ் நாங்க வந்து அவ்வளோ க்ளோஸா பேசிக்கிறோம். அதனால அவரோட பேர யூஸ் பண்றேன். திடீர்னு தப்பா நினச்சுக்காதீங்க. ஸோ இப்போ இஃப் நாட் ஜாயின் இப்போ முகில் வந்து ஜாயின் பண்ணல. அல்லது இந்த பிஏஎம்எஸ் ஐ மீன் பி.ஃபார்ம் ஸ்டூடண்ட் வந்து எனக்கு கிடைச்ச சீட்ட ஜாயின் பண்ணல அப்படின்னா, அதுக்கு பேரு ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு அவைலபிள் இருக்கும். இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஃப்ரீ எக்ஸிட். சரி. அந்த கேண்டிடேட் கேன் பார்ட்டிசிபேட் இன் சப்சீக்வென்ட் ரவுண்ட்ஸ் ஆஸ் பர் த எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் ஃபார் தட் ரவுண்ட் பை ஃபில்லிங் ஃப்ரெஷ் சாய்ஸஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்கிறாங்க. அடுத்த ரவுண்டுக்கு கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது நீங்கள் வந்துட்டு அதாவது நீங்கள் அடுத்த ரவுண்டு வர்றப்போ நீங்கள் வந்து ஆர் யூ வில்லிங் டு பார்ட்டிசிபேட் நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு கேட்கும். எஸ் கொடுத்து போயிட்டீங்கனாலே அப்போவே முடிஞ்சிடும். நீங்கள் அதை விட்டு லேட்லாம் போனீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி இந்த விஷயம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிடும். அதனால் சேஃபாக நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு விஷ் டு பார்ட்டிசிபேட் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் எஸ் கொடுத்து போகிறது நல்லது. சரி, கேண்டிடேட் வில்லிங் டு ரிசைன் த ஜாயின்ட் ஆர்1 சீட். ஒருவேளை சார் எனக்கு வந்து நான் வந்து ஆர்1 சீட்டு மேகாலயாவில் கிடைச்ச சீட்டுக்கு நான் போய் அலாட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டேன். பட் இப்போ எனக்கு வேண்டாம் சார், ரிசைன் பண்ணிக்கிறேன் சார், தூரமாக இருக்குது சார், போக முடியல. கேன் அவைல் ஃப்ரீ எக்ஸிட். எப்போ வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் ஆகலாம்னா ஆர்2ஓட ஃபைனல் ரிசல்ட் வெளியாகிறதுக்கும் முன்னாடி நாள் வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் ஃப்ரீ எக்ஸிட் ஆக முடியும். அதுவும் கூட அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகிடும். கூடவே உங்களுக்கு அடுத்த சப்சீக்வெண்ட் ரவுண்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அமைவது வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதன் பிறகு அதுக்கு இன்னொரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க. சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வில்லிங் டு ரிசைன் நீங்கள் வந்து ரிசைன் பண்ணியே ஆகணும். பட் நாள் ஆகிடுச்சு. அதாவது ஆர்2ஓட ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்து 3 நாள் ஆகிடுச்சு. சரியா? அதுலேருந்து ரவுண்ட் 3ஓட முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிக்கலாம், ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம். எந்தவித பிரச்சனையும் அதெல்லாம் வராது. பட்
அமௌண்ட் மட்டும் ஃபோர்ஃபீட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் அமௌண்ட்டு வராமல் போகும். நீங்கள் கட்டின 20,000 அமௌண்ட் வராமல் போகலாம். இந்த ஸ்டேஜில் மட்டும்தான். ஸோ அதனால் R2 ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வெளியே வந்துக்கிறது நல்லது. அடுத்த ரவுண்டு டேரெக்டாகவே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் சொன்ன க்ரைட்டீரியாவில் சார் நீங்கள் வந்து அதை ரிசல்ட் வந்து 3 நாளுக்கு பிறகு அப்புறம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா R3யோட ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட பீரியடில் நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு அமௌண்ட்டும் போயிடுச்சு, நான் அடுத்த ரவுண்ட் பண்ணலாமான்னு கேட்டால், பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்டால், ஃபுல் அமௌண்ட் அந்த மறுபடியும் திரும்பவும் 20,000 பே பண்ணி தான் திரும்பவும் கவுன்சிலிங் சாய்ஸஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக இந்த மாதிரியான ரூல்ஸாக இன்றைக்கி வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே இது கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணி கேட்குறது உங்களுடைய அந்த ஆர்வம்ன்றது எங்களை ரொம்ப இன்னும் நிறைய விஷயத்தை கேட்டு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. ஸோ ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக மேக்ஸிமம் எவ்ரிடே நைட் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் நான் ஒரு வீடியோ அப்படின்றது கண்டிப்பாக அப்டேட் பண்ண பார்க்குறேன் உங்களோட கைடன்ஸ்க்காக. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.